நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இருந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 114 கொடுத்துருக்காங்க. has been discovered recently. It will belong to which of the following family or group? எந்த குரூப்ல இது வருதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன குரூப் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபேமிலி, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹாலஜன் ஃபேமிலி என்று கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கார்பன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கார்பன் ஃபேமிலியில் என்ன இருக்குதுன்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், டின், லெட். இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 6. இதோட 8 ஆட் பண்ணீங்கன்னா சிலிக்கன் கிடைக்குது. இதோட 18 ஆட் பண்ணா ஜெர்மேனியம் கிடைக்குது. இதோட 18 ஆட் பண்ணா டின். இதோட 32 ஆட் பண்ணா லெட் கிடைக்கும். 32 ஆட் பண்ணா லெட் கிடைக்குது. இதோட ஒரு 32 ஆட் பண்ணுங்க. 32 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. 32 ஆட் பண்றோம். அப்போ 4, 3 + 8 11, 114. அப்போ இந்த 114 என்ற எலிமெண்ட் எங்க வருதுன்னாக்கா இந்த கார்பன் ஃபேமிலியில தான் வருது. இந்த 114 என்ற எலிமெண்ட் வந்து கார்பன் ஃபேமிலியில தான் வருது. இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவோம்னா ஹீலியம் 2s2 2p2 சொல்லுவோம். சிலிக்கனுக்கு வந்து நியான் 3s2 3p2 சொல்றோம். ஜெர்மேனியத்துக்கு ஆர்கான் 3d10 வரணும். ஏன் 3d10 வருதுன்னா ஜெர்மேனியம் இருக்கக்கூடிய பீரியட்ல ஜெர்மேனியத்துக்கு முன்ன போரான் ஃபேமிலிக்கு முன்ன 3d எலிமெண்ட்ஸ் 10 இருக்கும். அதனால தான் 3d10 சொல்லிக்கும். அடுத்து டின்னுக்கு என்ன சொல்றேன்னா கிரிப்டான் 4d10 5s2 5p2 அப்படி சொல்றோம். அடுத்து லெட்டுக்கு எப்படி சொல்றேன்னா ஜெனான் 4f14 5d10 6s2 6p2 அப்படி சொல்றோம். அடுத்து இந்த 114 எலிமெண்ட் இதுக்கு வந்து ரேடான். இந்த 4f14 இங்க 5f14 வரணும். 5d10 இங்க 6d10, இங்க 7s2, இங்க 7p2. இது போல வருது. இப்போ இந்த லெட்ல பாத்தீங்கன்னா 4f10 14 கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த லெட் இருக்கக்கூடிய பீரியட்ல வந்து லாந்தனைட்ஸ் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் 4f14. அடுத்து 5d சீரிஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால 5d10. அது போல இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 114 எலிமெண்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா 5f சீரிஸ் 5f14 கொடுத்துருக்கேன். ஏன்னா 5f சீரிஸ் இருக்குது, ஆக்டினைட்ஸ் இருக்குது. அடுத்து 6d10 6d சீரிஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ 114 இந்த அட்டாமிக் நம்பர், அந்த அட்டாமிக் நம்பர் 114 இருக்கக்கூடிய எலிமெண்ட் எங்க இருக்குதுன்னா கார்பன் ஃபேமிலியில வருது. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரேடான் 5f14 6d10 7s2 7p2. இப்போ இந்த கார்பன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த s2p2 தான். அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடியது. அப்படின்னா இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வேலன்சி ஷெல்ல இருக்கிறதுனால இந்த குரூப் நம்பர் வந்து இதுக்கு 4a. இதுக்கு குரூப் நம்பர் என்ன சொல்றோம்னா 4a குரூப் சொல்றோம் நம்ம. ஓகே, அப்போ இந்த 6d10 கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்குது, இது வேலன்சி ஷெல்ல வராது. 5f14 கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்குது, இது வேலன்சி ஷெல்ல வராது. ஓகே, அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து நம்ம கார்பன் ஃபேமிலி ஏ ஆப்ஷனை சொல்றோம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து ஆர்டர் வந்து டஸ் நாட் அக்ரின்னு கேட்டிருக்காங்க. எங்க வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் வந்து டஸ் நாட் அக்ரின்னு கேட்டிருக்காங்க. எங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இல்லை அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா டவுன் த குரூப் என்ன ஆகுனாக்கா டிக்ரீஸ் ஆகும். அது போல இப்போ ஹாலஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஹாலஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா புளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த சிஎல்ல இருந்து அஸ்டடைன் வரைக்கும் போகும்போது இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுன்னா டிக்ரீஸ் ஆயின் போகும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம். இதுல பாத்தீங்கன்னா சல்பர்ல இருந்து பொலோனியம் இருக்கும் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுனாக்கா டிக்ரீஸ் ஆகும். சரி, இப்போ இந்த புளோரின்ல இருந்து குளோரின் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுனாக்கா நார்மலா இல்லாம இன்க்ரீஸ் ஆகும்.
அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்ல இருந்து சல்ஃபர் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுனாக்கா நார்மலா இல்லாம இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன்ஸ்லயும் இந்த ஹாலஜன்ஸ் இந்த புளோரின் ஃபேமிலி இந்த 7th குரூப்லயும் இந்த ஆக்சிஜன் ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலியில சல்ஃபர்ல இருந்து கீழே போய் நிற்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி குளோரின்ல இருந்து கீழே போய் நிற்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஆனா புளோரின் எஃப்ல இருந்து குளோரின் போகும்போது அனாமலஸா இருக்குது. ஆக்சிஜன்ல இருந்து சல்ஃபர் போகும்போதும் நார்மலா இல்லை அன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன ஒரு கரெக்ஷன் வரணும்னாக்கா அயோடின் லெஸ் தேன் புரோமின் லெஸ் தேன் குளோரின் லெஸ் தேன் சிஎல் இப்படி வரணும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இது போல வரணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா இல்லை. நாங்க வந்து எது அகைன்ஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம் ஆன்சரை. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். மெட்டாலிக் ரேடியஸ். பொதுவா டவுன் த குரூப் ரேடியஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ்ல வந்து மெட்டாலிக் ரேடியஸ், கோவலன்ட் ரேடியஸ், வேண்டர்வால்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்றோம். இங்க எடுத்துக்கிட்டு மெட்டாலிக் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டவுன் த குரூப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். இப்போ பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து கரெக்டா தான் இருக்குது. அடுத்து அயானிக் சைஸ். அயானிக் சைஸ் என்ன ஆகுனாக்கா சார்ஜ், கேட்டியானிக் சார்ஜ், கேட்டியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா ஆச்சுன்னா அயானிக் சைஸ் அப்படின்னா அயானிக் ரேடியஸ் என்ன ஆகுனாக்கா டிக்ரீஸ் ஆகும். கேட்டியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுனாக்கா அயானிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே ஆனியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா, அதாவது மேக்னிடியூட் மட்டும் பார்த்துக்கோங்க, நெகட்டிவ்னு எடுத்துக்காதீங்க, மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா அயானிக் சைஸ் என்ன ஆகுனாக்கா அதிகமாகும். சரி, அப்போ ஆனியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா அயானிக் சைஸ் அதிகமாகுதுன்னு சொல்றோம். கேட்டியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா அயானிக் சைஸ் கம்மி ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அலுமினியம் லெஸ் தேன் மெக்னீசியம் லெஸ் தேன் சோடியம் லெஸ் தேன் எஃப். இப்போ ஆனியானும் கேட்டியானும் பார்த்தீங்கன்னா கேட்டியானும் ஆனியானும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கும் சைஸ்னா ஆனியானுக்கு தான் அதிகமா இருக்கும். ஐசோ எலக்ட்ரானிக்கா இருந்தா. ஐசோ எலக்ட்ரானிக்னா ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதாவது கேட்டியான்லயும் ஆனியான்லயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருந்துச்சுனாக்கா அப்போ இது மாதிரி சொல்லலாம். ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கும், கேட்டியானுக்கு கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா போரான், அதாவது அலாங் த பீரியட்ல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயின் போகும். அப்போ போரான் கம்மியா இருக்கும் கார்பனை விட, கார்பனுக்கு கம்மியா இருக்கும் நைட்ரஜனை விட. ஆனா நைட்ரஜன் ஆக்சிஜன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கும். நைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை விட. ஏன் நைட்ரஜனுக்கு அதிகமா இருக்குது ஆக்சிஜனை விட? நைட்ரஜனுக்கு ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன், ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். அதனால என்ன சொல்றோம்னா நைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை விட சொல்றோம். அப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி இங்கேயும் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இல்லை, இந்த இடத்துலயும் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இல்லைன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, அப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னாக்கா இந்த ஏவியும் டியும் ஆன்சரா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாம். இந்த ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கான் கொடுத்துருக்காங்க, K+ கொடுத்துருக்காங்க, Ca+2 கொடுத்துருக்காங்க. கண்டெயின் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். எல்லாத்திலையும் எலக்ட்ரான் சேமா இருக்குது. இன் விச் ஆர்டர் டு தேர். இப்போ ரேடியஸ் எப்படி இருக்குன்ட்டு கேட்குறாங்க. ரேடியஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்கான் பார்த்தீங்கன்னாக்கா நோபல் கேஸ், அதனால அதுக்கு வந்து ரேடியஸ் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். எப்பவுமே கேட்டியான் எடுத்துக்கலாம், பேரண்ட் ஆட்டம் எடுத்துக்கலாம். கேட்டியான் பேரண்ட் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு ரேடியஸ் அதிகமா இருக்குன்னா பேரண்ட் ஆட்டம் தான் அதிகமா இருக்கும் கேட்டியானை விட. இப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல எப்படி இருக்கும் ரேடியஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல ரேடியஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல கேட்டியானுக்கு கம்மியா இருக்கும் ஆட்டம் விட, ஆட்டம்க்கு கம்மியா இருக்கும் ஆனியானை விட. எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா இருந்தா இது வந்து பேரண்ட் ஆட்டம்னு சொல்லக்கூடாது இப்போ. ஓகேவா? அப்போ
கேட்டியானுக்கு கம்மியா இருக்கும் ஆட்டமை விட பண்ணும்போது ஆர்கானுக்கு அதிகமா இருக்குது. ஓகே, ஆர்கானுக்கு அதிகமா இருக்கு. ஆர்கானுக்கு என்ன சொல்லணும்னா அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ஆர்கானுக்கு அதிகமா இருக்கு. கேட்டியான்ல நம்ம எப்படி சொன்னோம்? கேட்டியானுக்கு சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் என்ன ஆகுன்னு பார்த்தோம், கம்மி ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ கால்சியம்க்கு சார்ஜ் அதிகமா இருக்குது, அதனால சைஸ் கம்மியா இருக்குது. அப்போ இங்க ஏ ஆப்ஷன் சொல்றோம். கால்சியம் கேட்டியான், அதுக்கு சார்ஜ் அதிகமா இருக்குது, அதனால சைஸ் கம்மியா இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க அயானிக் ரேடி, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அயானிக் ரேடி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா ஆனியான், கேட்டியான், நியூட்ரல் ஆட்டம். ஆனியானுக்கு அதிகமா இருக்கும், கேட்டியான் அத நியூட்ரல் ஆட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கேட்டியானுக்கு இன்னும் தானே கம்மியா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கேட்டியானுக்கு கம்மியா இருக்குது, அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோடியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் 11. அப்போ Na+னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குளோரின் அட்டாமிக் நம்பர் 9, F-னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, O2-னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறது பி ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். யாருக்கு சைஸ் கம்மியா இருக்கணும்? கேட்டியானுக்கு சைஸ் கம்மியா இருக்கணும். ஆனா இங்க சைஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? கேட்டியானுக்கு அதிகமா கொடுத்ததுனால இந்த செகண்ட் ஆப்ஷன் ஆன்சரா வராது. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பாருங்க, கேட்டியானுக்கு சைஸ் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஆனியான்ல யாருக்கு சைஸ் அதிகமா இருக்கணும்? யாருடைய ஆனியான்ல யாருக்கு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அதிகமோ அவங்களுக்கு தான் சைஸ் அதிகம். ஓகேவா? அதனால தேர்ட் ஆப்ஷன் வராது. ஃபோர்த் ஆப்ஷன்ல பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க? அலுமினியம், மெக்னீசியம், நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, அப்போ N3- 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதுகிட்ட. மெக்னீசியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12, இப்போ Mg2+னா அதுகிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா தானே வரும். இதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுங்க, Mg2+ வரும். அடுத்து அலுமினியம் எடுத்துக்கலாம், இதுக்கு அட்டாமிக் நம்பர் 13. இதுல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணா Al3+ வரும், அப்ப 10 எலக்ட்ரான்ஸ். எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். கேட்டியானுக்கு சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியா இருக்கும். கேட்டியானுக்கு சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியா இருக்கும். ஆனா பாருங்க, அலுமினியத்துக்கு சார்ஜ் அதிகமா இருக்கு. அப்ப இங்க எப்படி கொடுக்கலாம்னா அலுமினியத்துக்கு கம்மியா இருக்குது, மெக்னீசியத்துக்கு அதிகமா இருக்குது, ஆனியானுக்கு அதிகமா இருக்கும். ஆனியானுக்கு வந்து சைஸ் அதிகமா இருக்கும். ஆனியானுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கும், கேட்டியானுக்கு சைஸ் கம்மியா இருக்கும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல நான் பேசுறேன். கேட்டியான்ல சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் கம்மியாகும். அப்போ அலுமினியம், மெக்னீசியம், நைட்ரஜனுக்கு இப்படிதான் வரணும் ஆர்டர். அடுத்து இந்த ஆக்சிஜன், புளோரின், சோடியம்க்கு எப்படி வரும்னா சோடியம்க்கு கம்மியா இருக்கும் கேட்டியானுக்கு, ஆனியானுக்கு அதிகமா இருக்கும். ஆனியானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸும் அதிகமாகும். அப்போனா இந்த கொஸ்டின்ல வந்து எந்த ஆப்ஷனையும் ஆன்சரா சொல்ல முடியாது. எந்த ஆப்ஷனுமே ஆன்சர் கிடையாது. இந்த கொஸ்டின்ல எந்த ஆப்ஷனுமே ஆன்சர் கிடையாது. அப்ப நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் போறோம். Which one of the following arrangements represents the correct order of least negative to most negative electron gain enthalpy அப்படி கேட்டிருக்காங்க. least negative to most electron gain enthalpy கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கார்பன் ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, கார்பன் வந்து செகண்ட் பீரியட்ல வருது. கார்பன் பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல வருது கார்பன். அடுத்து கொடுத்தது என்னன்னா கால்சியம் பாத்தீங்கன்னா எதுல வரும்னா ஃபோர்த் பீரியட்ல வரும். ஃபோர்த் பீரியட்ல வருது கால்சியம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அலுமினியம் கொடுத்திருக்காங்க. அலுமினியம் வந்து போரான் ஃபேமிலியில வரும், அதாவது அலுமினியம் வந்து தேர்ட் பீரியட்ல வருது. அடுத்து புளோரின் பாத்தீங்கன்னாக்கா கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜனுக்கு அடுத்து புளோரின், இப்படி இருக்குது. இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாத்தீங்கன்னா அலாங் த பீரியட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ யாருக்கு அதிகமா இருக்கணும்? புளோரினுக்கு அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், நைட்ரஜனுக்கு இன்னும் கம்மியா இருக்கும், கார்பன் கம்மி, போரான் கம்மி. அப்போ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா கார்பன், ஆக்சிஜன், புளோரின். இதுக்கு எப்படி இருக்கணும்னா புளோரினுக்கு அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், கார்பனுக்கு இன்னும் கம்மியா இருக்கும்.
அடுத்து அலுமினியம் கால்சியம் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இங்க என்ன சொல்றேன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. புளோரினுக்கு அதிகமா இருக்குது ஆக்சிஜனை விட, ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்குது கார்பனை விட. ஓகேவா? இப்போ அலுமினியம் கால்சியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் கால்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் வந்து அல்காலின் எர்த் மெட்டல், ஆனா அலுமினியம் வந்து அல்காலின் எர்த் மெட்டல் கிடையாது. அலுமினியத்தினுடைய ஆக்சைடு பாத்தீங்கன்னா Al2O3 அது ஆம்போட்ரிக்கா இருக்கும், ஆனா கால்சியத்தினுடைய ஆக்சைடு வந்து கால்சியம் ஆக்சைடு பேசிக்கா இருக்கும். இதுல இருந்தே தெரியுது இது வந்து அலுமினியத்துக்கு வந்து ஆம்போட்ரிக்கா வருது, கால்சியம் பேசிக்கா வருது. அப்படின்னா அலுமினியத்துக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமா இருக்கணும் கால்சியத்தை விட. இல்லைன்னா இப்படி கூட பார்க்கலாம், அலுமினியம் தேர்ட் பீரியட் ஆனா கால்சியம் வந்து ஃபோர்த் பீரியட். அதனால அலுமினியத்துக்கு வந்து அதிகமா இருக்குது கால்சியமை விட. அதனால இங்க என்ன சொல்றோம்னாக்கா இங்க ஃபோர்த் ஆப்ஷனை சொல்றோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இப்படி இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இங்க வந்து லீஸ்ட் நெகட்டிவ் டு மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எக்ஸோதெர்மிக், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். ஃப்ளோரினுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேல்யூ சொல்லுவோம். ஃப்ளோரினுக்கு வந்து -333 கிலோஜூல் பர் மோல் சொல்லுவோம். அப்போ மைனஸ்ன்னு என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக். இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா நெகட்டிவ்ன்ட்டு சொல்றாங்க. லீஸ்ட் நெகட்டிவ் டு மோஸ்ட் நெகட்டிவ்ன்றது எப்படி சொல்றாங்கன்னு இந்த மைனஸ் சைனை வச்சு அவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இங்க ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அமாங் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் கேட்டையான், ஸ்மாலர் இஸ் த அயானிக் ரேடியஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கேட்டையானுடைய சார்ஜுக்கும் ரேடியஸ்க்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கேட்டையானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா சைஸ் ஆஃப் அயான் அயானிக் சைஸ் என்ன ஆகும்னாக்கா கம்மியாகும். கேட்டையானுடைய சார்ஜ் அதிகமாச்சுன்னா அயானிக்கினுடைய சைஸ் வந்து கம்மியாகும். அதனால இந்த ஆப்ஷனை வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ. செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கிரேட்டர் த நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆனியான், லார்ஜர் இஸ் அயானிக் ரேடியஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ சார்ஜ் ஆஃப் ஆனியான் அதிகமாச்சுனாக்கா அயானிக் சைஸ் என்ன ஆகும்னாக்கா, அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும்னாக்கா அதிகமாகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் as one move down the first group. ஓகே, ஜென்ரலா பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் பாத்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகி போகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் டிக்ரீசஸ் as one move across from left to right in the second period of the periodic table. ஜென்ரலா பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலா அலாங் த பீரியட் லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்கன்னா ரேடியஸ் என்ன ஆகும்னாக்கா ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் என்று நம்ம சொல்றோம். ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்க செகண்ட் பீரியட்ல டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, செகண்ட் பீரியட்ல ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na பிளஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na பிளஸ்ன்னு என்ன அர்த்தம்னா Na பிளஸ் கேஸ் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கின்னு சோடியமும் மாறுது, இங்கேயும் கேஸ். இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன எனர்ஜி தான் என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na பிளஸ் கேஸ் அப்படி சொல்றோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் என்ன? சோடியம் கேஸ் ஸ்டேட்ல எடுத்துக்கோங்க, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க, உங்களுக்கு Na பிளஸ் கேஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இங்க இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆன எனர்ஜியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் சொல்லி 5.1 எலக்ட்ரான் வோல்ட் சொல்றோம். இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சோடியம் பாருங்க, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் Na பிளஸ் பாருங்க, இந்த ரெண்டு ஆஃப் ரியாக்ஷனையும் பாருங்க, ரெண்டுமே ஜஸ்ட் ரிவர்ஸா இருக்கும். அப்படின்னா இங்க பிளஸ் 5.1 இங்க -5.1 அவ்வளவுதானே. ஏன்னா இந்த ரெண்டு ஆஃப் ரியாக்ஷனும் எப்படி இருக்குது? இந்த மேல இருக்கிற ஈக்குவேஷனும் கீழே இருக்கிற ஈக்குவேஷனும் எப்படி இருக்குது? ரிவர்ஸா இருக்குது. அப்போ சோடியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவோ அதுதான் Na பிளஸ்னுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படி சொல்றோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க சொல்றோம் ஆன்சரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயானிக் ரேடியே
அயானிக் ரேடி கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ல அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்னாக்கா கேட்டியானுக்கு ரேடியஸ் கம்மியா இருக்கும். கேட்டியானுக்கு ரேடியஸ் கம்மியா இருக்கும் ஆனியானை விட. கேட்டியானுக்கு ரேடியஸ் கம்மியா இருக்கணும் ஆனியானை விட. அப்படின்னாக்கா என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கேட்டியானுக்கு எப்படி இருக்கணும்? சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியா இருக்கணும், அப்படிதானே? சரி, அப்போ வந்து கே பிளஸ்க்கு சைஸ், கே பிளஸ்க்கு சார்ஜ் கம்மி Ca2+ விட, அதனால கே பிளஸ்க்கு சைஸ் வந்து அதிகம் நம்ம சொல்லலாம். சரி, அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா கே பிளஸ்க்கு வந்து சைஸ் எப்படி இருக்குன்னாக்கா கே பிளஸ்னுடைய சைஸ் எப்படி இருக்குன்னாக்கா கால்சியம் விட அதிகமா இருக்கும் நம்ம சொல்லலாம். சரி, அப்போ கே பிளஸ்க்கு சைஸ் அதிகமா இருக்குது கால்சியம் விட. அடுத்து இது கேட்டியானுக்கு. இப்ப ஆனியானுடைய சைஸ் எப்படி இருக்கும்? ஆனியானுக்கு வந்து சைஸ் அதிகமா இருக்கும் கேட்டியானை விட. சரி, இப்ப ஆனியான்ல சைஸ் எப்படி இருக்கும்? ஆனியானுடைய சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் அதிகமா இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்? சல்பைடு கிரேட்டர் தென் குளோரைடு அப்படி சொல்லலாம். ஏன்னா சல்பைடுக்கு சார்ஜ் அதிகம், அதனால சைஸ் அதிகம். குளோரைடுக்கு சைஸ் சார்ஜ் கம்மி, அதனால சைஸ் கம்மி. அப்போ இங்க என்ன ஆப்ஷன் சொல்றோம்னாக்கா தேர்ட் ஆப்ஷனை சொல்றோம். ஸோ ஆனியானுக்கு அதிகமா இருக்குது கேட்டியானை விட. கரெக்டுங்களா? இந்த ஆனியான்ல சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுது. கேட்டியான்ல சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சரை சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். Which of the following represents the correct order of increasing electron gain enthalpy? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கொடுத்திருக்காங்க. சரி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்க்கும்போது இந்த ஃப்ளோரின் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா, இந்த ஹாலஜன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஃப்ளோரின்ல இருந்து குளோரின் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சிஎல்க்கு அதிகமா இருக்குது எஃப் விட. ஆக்சிஜன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல இருந்து சல்பர் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி மாறுது. அப்போ ஃப்ளோரின் குளோரின்ல குளோரினுக்கு அதிகமா இருக்குது ஃப்ளோரினை விட. ஆக்சிஜன் சல்பர்ல சல்பருக்கு அதிகமா இருக்குது ஆக்சிஜனை விட. சரி, அடுத்து இந்த 7th A குரூப்பையும் இந்த 6th A குரூப்பையும் கம்பேர் பண்ணா யாருக்கு அதிகமா இருக்குன்னா 7th A குரூப்புக்கு அதிகமா இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னாக்கா இந்த பி ஆப்ஷனை சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் சல்பர் 6th A குரூப், ஃப்ளோரின் குளோரின் வந்து 7th A குரூப். 7th A குரூப்புக்கு அதிகமா இருக்குது 6th A குரூப்பை விட. அடுத்து சிஎல்க்கு அதிகமா இருக்குது எஃப் விட. அதே போல சல்பருக்கு அதிகமா இருக்குது ஆக்சிஜனை விட. அப்போ பி ஆப்ஷன் ஆன்சரை சொல்றீங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். Among the elements calcium, magnesium, phosphorus and chlorine, the order of increasing atomic radius கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ். இப்போ இந்த பாஸ்பரஸ், குளோரின், மெக்னீசியம் எந்த பீரியட்ல வருதுன்னு பார்க்கலாம். தேர்ட் பீரியட் எடுத்துக்கலாம். தேர்ட் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின். அடுத்து ஆர்கான். இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎல் கொடுத்துருக்காங்க, அடுத்து பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க. இந்த கால்சியம் எங்க வருதுன்னா 4th பீரியட்ல வருது. கால்சியம் பாத்தீங்கன்னா 4th பீரியட்ல வரும். அப்போ இப்ப சைஸ் பாத்தீங்கன்னா யாருக்கு அலாங் த பீரியட் என்ன ஆகுது? சைஸ் கம்மி ஆகுது. அப்ப யாருக்கு அதிகமா இருக்கணும்? மெக்னீசியத்துக்கு அதிகமா இருக்கணும், பாஸ்பரஸ் கம்மியா இருக்கணும், குளோரினுக்கு இன்னும் கம்மியா இருக்கணும். அடுத்து மெக்னீசியம், கால்சியம் பார்க்கும்போது டவுன் த குரூப் என்ன ஆகுது? ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கால்சியம்க்கு அதிகமா இருக்கும் மெக்னீசியத்தை விட. அப்ப என்ன சொல்லலாம்னாங்க இங்க இந்த இடத்துல என்ன சொல்றோம்னாக்கா கால்சியம்க்கு அதிகமா இருக்குது மெக்னீசியத்தை விட அப்படி சொல்றோம். கால்சியத்துக்கு அதிகமா இருக்குது மெக்னீசியத்தை விட பாஸ்பரஸ் கம்மியா இருக்குது, பாஸ்பரஸை விட குளோரினுக்கு கம்மியா இருக்குது என்று சொல்றோம். ஏன்னா பீரியட்ல போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும், குரூப்ல போகும்போது டவுன் த குரூப் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு இங்க வந்து இப்படி சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். Among the following, which one has the highest cation to anion size ratio? highest cation to anion size ratio அப்படின்னா கேட்டியான் டு ஆனியான் சைஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா ரேடியஸ் ஆஃப் கேட்டியான் எடுத்துக்கோங்க பை ரேடியஸ் ஆஃப் ஆனியான் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் ஆனியான். இப்போ இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்திலும் ஆனியான் வந்து எஃப் மைனஸ் ஆனியான்.
கேட்டியானுக்கு சைஸ் எங்க அதிகம்னாக்கா சிசிஎம்க்கு தானே அதிகம். என்ன? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சிசிஎம். இப்போ யாருக்கு சைஸ் அதிகம்னா சிசிஎஸ்க்கு தானே அதிகமா இருக்கும். கரெக்டா? எல்லாமே மோனோவேலன்ட் தான் இங்க எல்லாமே. Li+, Na+, K+, Rb+, Cs+. இப்போ யாருக்கு சைஸ் அதிகம்னாக்கா சிசிஎம்க்கு தான் அதிகமா இருக்கும். அப்போ வந்து சீசியம் ஃப்ளூரைட், லித்தியம் ஃப்ளூரைட், NaF இதுல பாத்தீங்கன்னா கேட்டியானுடைய சைஸ் யாருக்கு அதிகம்னா சிசிஎத்துக்கு தான் அதிகம். கரெக்டுங்களா? அப்போ பிசிடி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எதுக்கு ரேஷியோ அதிகமா இருக்குன்னாக்கா இந்த சிசிஎம்க்கு தான் அதிகமா இருக்கும். ஓகே, சிடியை விட. அப்போ பிசிடியில யாருக்கு வந்து இந்த ரேஷியோ அதிகமா இருக்குன்னாக்கா சிசிஎம்க்கு தான் அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ ஏபி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சீசியம் ஃப்ளூரைட், சீசியம் அயோடைட். இப்போ கேட்டியான் சேம். ஆனா ஆனியான் பாத்தீங்கன்னா இங்க சைஸ் வந்து கம்மியா இருக்கும், இங்க சைஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த ரேஷியோ அதிகமா இருக்கணும்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? ஸ்மாலா இருக்கணும். அப்போ எஃப் மைனஸ் தானே எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இங்க சீசியம் ஃப்ளூரைடே ஆன்சரா சொல்லும். ஏன்னா இந்த ரேஷியோ வந்து சீசியம் ஃப்ளூரைடுக்கு அதிகமா இருக்கும் என்று சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். Amongst the elements with the following electronic configurations, which one of them may have the highest ionization energy? Highest ionization energy சொல்லிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நியான். நியான் 3s2 3p2 னா இது என்னன்னா சிலிக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சிலிக்கான். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்கான் 3d10 4s2 4p3 னா யாருன்னா ஆர்சனிக். இது 4th பீரியட்ல வருது ஆர்சனிக்ன்றது. தேர்ட் ஆப்ஷன்ல நியான் 3s2 3p1 னா போரான் ஃபேமிலியில அலுமினியம். போரான் ஃபேமிலியில யாருன்னா அலுமினியம். ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியான் 3s2 3p3 அப்படின்னா பாஸ்பரஸ். 5th குரூப்ல பாஸ்பரஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் ஏ குரூப், இது 4th ஏ குரூப், இது வந்து 5th ஏ குரூப், இது வந்து தேர்ட் பீரியட், இது வந்து தேர்ட் பீரியட், இது வந்து 4th பீரியட், இது வந்து 4th பீரியட். ஓகேவா? அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ்ல பாஸ்பரஸ்க்கு அதிகமா இருக்குது என்று சொல்றோம். டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா யாருக்கு ஹையஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பாஸ்பரஸ்க்கு ஹையஸ்டா இருக்கணும். டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகுது இல்ல, சோ பாஸ்பரஸ்க்கு அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்டா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த விஷயம் போல. Which one of the following arrangements does not give the correct picture of the trends indicated against it? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இப்போ ஹாலோஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ளோரின் எடுத்துக்கிறோம், இதை கேசியஸ் ஸ்டேட்ல எடுத்துக்கலாம். இந்த பாண்டை பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட் கிடைக்கும். இப்படி செய்யறதுக்கு, இப்படி பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதை பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி சொல்றோம். அதே போல குளோரினுக்கு, நெக்ஸ்ட் புரோமினுக்கு, அடுத்து அயோடினுக்கு இப்படி இருக்கு. இப்போ இந்த டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா சைஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அதனால பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா Cl2க்கு அதிகமா இருக்குது Br2வை விட, Br2க்கு அதிகமா இருக்குது I2வை விட. இப்ப F2 எங்க வருதுனாக்கா, F2 பாத்தீங்கன்னா அப்நார்மல் பிஹேவியரை காமிக்கும். F2 பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எங்க இருக்குனாக்கா இந்த இடத்துல இருக்கும். F2 பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி புரோமினுக்கும் அயோடினுக்கு இடையில வருது. F2 பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அப்படின்னா இங்க வந்து இந்த ஏ ஆப்ஷன்ல ஆர்டர் வந்து இன்கரெக்டா தான் இருக்குது. அங்க இன்கரெக்ட் எதுன்னு கேட்கறாங்க, அப்போ ஏவை சொல்லலாம். சரி, அடுத்து பார்க்கலாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னாக்கா குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கரெக்டா தான் இருக்குது. டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குதுன்னா ஆக்சிடைசிங் பவர். ஆக்சிடைசிங் பவர் எப்படி ஆகும்னா ஹாலஜன்ஸ்ல டவுன் த குரூப் பாத்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும், கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எப்படி இருக்குன்னா குளோரின்ல இருந்து அயோடின் போகும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். ஆனா ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளூரினுக்கு தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்.
அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா Cl greater than F greater than Br greater than I இப்படி பார்த்தோம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அதனால இங்க இன்கரெக்டா கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்டது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ டி ஆப்ஷன் சொல்லலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். சைஸ் கேட்டிருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ கால்சியம்க்கு அட்டாமிக் நம்பர் வந்து 20. இப்போ இதுல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா Ca2+ வரும், அதுக்கு 18 எலக்ட்ரான்ஸ். அடுத்து பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் 19. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா K+ வரும், அதுக்கு 18 எலக்ட்ரான்ஸ். அடுத்து ஆர்கானுக்கு அட்டாமிக் நம்பர் 18, அதனால 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா Cl மைனஸ்க்கு அட்டாமிக் நம்பர் குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17 -1ன்றதுனால 18 எலக்ட்ரான் சொல்லலாம். சல்ஃபருக்கு அட்டாமிக் நம்பர் 16, 2 மைனஸ்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுங்க, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா அங்க எப்படி இருக்குன்னாக்கா ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கணும். ஓகேவா? சரி, ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்கணும். சரி, இங்க ஆனியானுக்கு சைஸ் அதிகமா இருக்குது. கேட்டியானுக்கு சைஸ் கம்மியா இருக்கணும். கரெக்ட். நியூட்ரல் ஆட்டத்தினுடைய சைஸ் கேட்டியானுக்கு ஆனியானுக்கு இடையில இருக்கணும். கரெக்டா இருக்கு. அடுத்து ஆனியானுடைய சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ரேடியஸ் அதிகமா இருக்கும். இங்க கரெக்டா தான் இருக்குது. கேட்டியானுடைய சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ரேடியஸ் கம்மியா இருக்கணும். இதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஸோ அப்ப என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா இங்க சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். With which of the following electronic configuration an atom has the lowest ionization enthalpy? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எலிமெண்ட்னா நைட்ரஜன் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் பாசிபிலிட்டி கிடையாதுனாக்கா இங்க பாருங்க 2p5 கொடுத்துருக்காங்க, 3s1 இப்படி பாசிபிளா? 2p5 3s1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். பி ஆப்ஷன் எப்படி இருக்குதுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது. பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது. ஏன்னா 2p ஃபில் ஆகாமே 3s போயிடுச்சுன்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்குது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதுன்னாக்கா கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷனா தான் இருக்குது. சி ஆப்ஷன் என்னன்னா நியா. டி ஆப்ஷன் என்னன்னா ஃப்ளூரின். டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ளூரின். சோ இங்க சப்போஸ் இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டா கொடுத்துருக்காங்க, அதனால இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டே கிடையாது. அப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டா இருக்கிறதுனால இதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி. அதனால இதுக்கு லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி நம்ம சொல்லலாம். லோயஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லலாம்னா பி ஆப்ஷனை நம்ம சொல்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். Which one of the following ionic species has the greatest proton affinity to form stable compound? Proton affinity பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. யாருக்கு வந்து புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அன்ட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா NaNH2 எடுத்துக்கிறேன். இந்த NaNH2 பேர் என்னன்னா சோடமைட். இந்த NaNH2 பேர் என்னன்னா சோடமைட். இது எப்படி சொல்லலாம்னா சோடியம் அயான் Na பிளஸ் ஆனியான் NH2- சொல்லலாம். இதை வாட்டர்ல நான் ஆட் பண்றேன். வாட்டர்ல ஆட் பண்ண அடுத்த செகண்டே, வாட்டர்ல ஆட் பண்ண உடனே விகரஸா ரியாக்ஷன் நடக்கும். எப்படின்னா இந்த NH2- வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு NH3 மாறி கேஸா மாறிடும். அப்போ வாட்டர் வந்து H+ NH2- கொடுத்துச்சு. அப்போ வாட்டர் என்னவோ மாறிடும், OH- மாறிடும். அந்த OH- Na+ சோடியம் ஹைட்ராக்சைடா சொல்யூஷன்ல இருக்கும். இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா விகரஸா நடக்கும். அதனால்தான் சோடமைடை வாட்டர்ல மட்டும் டிசால்வ் பண்ண மாட்டாங்க. சோடமைடுக்கு எந்த சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுவாங்கன்னா வாட்டர்ல மட்டும் டிசால்வ் பண்ண மாட்டாங்க. சோடமைடுக்கான சால்வெண்ட் என்ன, சோடமைடை எந்த சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுவாங்கன்னா லிக்கர் அமோனியால தான் டிசால்வ் பண்ணுவாங்க. லிக்கர் அமோனியா கான்சன்ட்ரேட்டட் அமோனியா, அதுல தான் டிசால்வ் பண்ணுவாங்க. சோடமைடை மட்டும் வாட்டர்ல டிசால்வ் பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா NH2- வந்து ஸ்ட்ராங் பேஸ், அது வாட்டர்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு NH3 மாறிடும். இந்த ரியாக்ஷன் வந்து விகரஸா நடக்கும். அப்போ வந்து சரி, இப்போ வந்து அடுத்து HF aqueous சொல்யூஷன் ஆஃப் HF எடுத்துக்கோங்க.
அது எப்படி இருக்கும்? ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். H plus aqueous F minus aqueous அப்படி இருக்கும். அதே மாதிரி HI சொல்யூஷன் aqueous HI எடுத்துக்கோங்க. HI வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா H plus aqueous and I minus aqueous இப்படி ஈக்குலிபிரியம் இருக்கும். அதே மாதிரி H2S கேஸை வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க. அது என்ன பண்ணுனா H plus அயான்ஸை கொடுக்கும். அடுத்து HS மைனஸ் அயான்ஸை கொடுக்கும். HS மைனஸ் அயான்ஸை கொடுக்கும். அப்போ H2S வாட்டர்ல டிசால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா H plus அயான்ஸும் HS மைனஸ் அயான்ஸும் கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த அயானிக் ஸ்பீசிஸ் வந்து எந்த அயானிக் ஸ்பீசிஸ்க்கு புரோட்டான் அஃபினிட்டி வந்து கிரேட்டஸ்டா இருக்கும், புரோட்டான் அஃபினிட்டி வந்து கிரேட்டஸ்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ புரோட்டான் அஃபினிட்டி யாருக்கு கிரேட்டஸ்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம்? சொல்லுங்க. NH2 மைனஸ் தானே. NH2 மைனஸ் தானே H பிளஸ் ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுது. NH2 மைனஸ் தான் H பிளஸ் என்ன பண்ணுது? ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் நீங்க விக்ரஸ் ரியாக்ஷன் நடக்குது. NH2 நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா விக்ரஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லலாம்? ஏ ஆப்ஷனை சொல்லலாம். இதுக்கு தான் H பிளஸ் மேல அஃபினிட்டி அதிகம். அதனால தான் உடனே H பிளஸ் வாட்டர்ல இருந்து எடுத்துக்கினா அமோனியாவை மாதிரி வெளியே போயிருது அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் முன்ன டிஸ்கஸ் பண்ணதும் இது சேமா தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு இது என்ன மாதிரி இருக்குதுன்னாக்கா, சரி ஃபர்ஸ்ட் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்துலாம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆர்டர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆர்டர் எப்படி கொடுத்தோம்னாக்கா I2 லெஸ் தேன் Br2 லெஸ் தேன் F2, அதாவது F வந்து இங்க வந்துடணும், ஐக்கும் Br இடையில வந்துடணும். I2 லெஸ் தேன் F2 லெஸ் தேன் Br2 லெஸ் தேன் Cl2 இப்படி வந்துடணும் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா இன்கரெக்டாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கரெக்டா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து செகண்ட் வந்து ஆக்சிடைசிங் பவர் டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் கரெக்டு தான். அசிடிக் நேச்சர் இப்படி தான் இருக்கும். HIக்கு அதிகமாக இருக்கும், HBr கம்மியாக இருக்கும், HCl கம்மியாக இருக்கும், HF இன்னும் கம்மியாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா HCl HBr HI என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஆனா HF என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீக் ஆசிட்னு சொல்லுவாங்க. என்ன டவுன் த குரூப் அசிடிக் நேச்சர் என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகும் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ்ல. அப்போ HIக்கு வந்து ஹையஸ்டா இருக்கும், HFக்கு வந்து லீஸ்டா இருக்கும். சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது டவுன் த குரூப் வந்து என்ன ஆகுதுன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும் போது Fக்கு அதிகமாக இருக்குது Cl விட, Clக்கு அதிகமாக இருக்குது புரோமினை விட, புரோமினுக்கு அதிகமாக இருக்குது ஐயை விட. அதனால இங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்க என்ன ஆன்சர் சொல்றோம்னாக்கா 17th கொஸ்டினுக்கு வந்து இந்த ஏ ஆப்ஷன் சொல்லலாம்.